நீங்கள் ஜாப் தேடும்போது இந்த இன்டர்ன் வீடியோ எடிட்டர், இன்டர்ன் கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரிலாம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் அப்ளை பண்ணாமல் இந்த 3 விஷயம் இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். அந்த கம்பெனியில் உங்களோட கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங், இன்டர்ன்றதுக்காக ஃப்ரீயாக ஒர்க் பண்ண கண்டிப்பாக ஒத்துக்காதீங்க. மினிமம் 15K இல்லாமல் ஒத்துக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இன்டர்ன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி ஒரு 6 months ஆனாலுமே இன்னொரு கம்பெனிக்கு போகிறப்ப திரும்பவும் நீங்கள் ஃப்ரெஷராக தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 6 months வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. தேர்ட் ஒன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே புதுசாக ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணவங்களாம் வருவாங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு 6 months இன்டர்னாக ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கையில் காசுலாம் முக்கியம் இல்லைடா, பிடிச்ச வேலையை செய்யணும், இல்லை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஜாயின் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனிலாம் இந்த ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ஸ்கேம்லாம் போடுவாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்னும் கதையை சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே.